بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தை, தேவைப்படும் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் சூரத்துல் பக்கராவுடைய 233வது வசனத்தில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். மீதியை பார்க்கணும். இன்றைக்கி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டுருச்சின்னு சொன்னால், கை குழந்தை இருந்தால், 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருந்தால், அந்த குழந்தைக்கு பாலூட்டுற உரிமை அந்த தாய்க்கு இருக்கிறது. அந்த தாய்க்கு பாலூட்டுகிற நேரத்தில் அவங்கள பராமரிக்கிறது இவனுடைய கடமை. அப்போது மனைவியாக இல்லாட்டா கூட அவங்களுக்கு உணவு உடை கொடுப்பது இவனுடைய கடமைங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்துலேருந்து தான் விட்ட இடத்துலேருந்து பார்க்க போகிறோம். லா துகல்லஃபு நஃப்சுன், எந்த ஆத்மாவுக்கும் சிரமம் அளிக்கப்படாது. இந்த மார்க்கத்தில் எந்த மனிதனுக்கும் சிரமம் அளிக்க, நஃப்ஸுன்னா மனிதன் வச்சுக்கிறங்க. லா துகல்லஃபு நஃப்சுன், எந்த மனிதருக்கும் சிரமம் அளிக்கப்பட மாட்டாது. இல்லா உஸ்அஹா, அவனுடைய உஸ்அன்னா சக்தி, அவனுடைய சக்திக்கு உட்பட்டதை தவிர சிரமம் அளிக்கப்பட மாட்டாது. இஸ்லாத்தில் ஒரு சட்டம் போடுவதாக இருந்தால் அவனுக்கு சக்தி இருக்குதா என்று பார்த்து தான் எல்லா சட்டம் போடப்படுகிறது. அப்போ எந்த ஆத்மாவுக்குமே சக்திக்கு மீறின ஒரு சிரமம் கிடையாது. லா துகல்லஃபு நஃப்சுன், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் சிரமம் அளிக்கப்படாது. இல்லா உஸ்அஹா, அதற்கு இயன்றதை தவிர. உஸ்னா இயன்றன்னு வச்சுக்கிறோங்க. ஹாங்கிறது நஃப்ஸுங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால உஸ்அஹாண்டு வந்திருக்கிறது. நம்ம மனிதன் அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் உஸ்அஹூங்கிற மாதிரி அர்த்தம் செஞ்சிக்க வேண்டியது. லா துகல்லஃப் நஃப்சுன், எந்த ஒரு மனிதனும் சிரமம் அளிக்கப்பட மாட்டான். இல்லா உஸ்அஹா, அவனுக்கு இயன்றதை தவிர. உஸ்அன்னா இயன்றது, அவனுக்கு இயன்றதை தவிர வேறு சிரமம் அளிக்கப்பட மாட்டாது. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், இதுக்கு முந்தின வாசகத்தில் வளல் மௌலூதி லஹு ரிசுக்குஹுன்ன ஒ கிசுவத்துஹுன்ன பில் மாரூஃப், தந்தையின் மீது அந்த பெண்களுக்கு, அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட பாலூட்டுகிற மனைவிமார்களுக்கு உணவளிப்பதும் உடை அளிப்பதும் கடமை அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உணவு உடை அளிப்பது என்பது எவ்வளோ அளிப்பது அதை சொல்லலை. அப்போ ஒரு பெண் என்ன செய்யலான்னா, எனக்கு பால் கொடுக்குற 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்கலாம். இவன் என்ன நினைக்கலான்னு கேட்டால், பால் விட்டுறதுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிக்கன்னு கூட சொல்லலாம். அப்போ அதுக்கு ஒரு நிர்ணயம் இல்லாமல் உணவளியுங்கள் உடையளியுங்கள் இருக்குது. உணவு உடைங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து வித்தியாசப்படும், கூட குறை ஏற்படும். அதுக்காக எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அந்த அளவை எல்லோரும் ஒரே மாதிரி நிர்ணயிக்க இயலாதுல்ல. 1000 ரூபான்னு அனைவருக்கும் நிர்ணயிக்க இயலாது. 1 லட்ச ரூபான்னு நிர்ணயிக்க இயலாது. அது 1 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு தகுதி படைத்தவர்களும் இருப்பார்கள், 1000 ரூபா கொடுக்குறதுக்கு தகுதி படைத்தவர்களும் இருப்பார்கள். அப்போ இதில் எதை கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டால், அந்த யாருக்கும் சிரமம் இல்லாத வகையில் தான் இதை தீர்மானிக்கணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறத. அது ஜமாத் என்ன செய்வாங்க, உன்னுடைய வருமானம் என்ன, வேறு என்ன சொத்துக்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கையில் நீ இவ்வளோ கொடுக்கலாம்லப்பா, உன் மனைவியாக இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்கத்தானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பாலூட்டுவதற்காக வேண்டி ஒரு 50,000 கொடுக்கணும்னு கூட சொல்லலாம். அதுக்குரிய சக்தி இருந்தால், அந்த கணவன்ட்டு அதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஆனால் சிரமம் கிடையாதுல்ல. அவனே சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிறான், அவன்கிட்ட போய்கிட்டு மாதம் 10,000 கொடுன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோலாம் ஏழாது, ஒரு 1000 ரூபாய்ச்சி கொடுறா. அப்போ அது அவங்களுக்கு அந்த பெண் வீட்டாருக்கும் விளங்கும். அதுதான் நல்லா என்ன செய்கிறான்னா, எந்த ஆத்மாவுக்கும் இயன்றதை தவிர சிரமம் கொடுக்க மாட்டோம். அப்போ இது யார் தீர்மானிப்பா? ஜமாத்தார் தீர்மானிப்பாங்க, சமுதாயம் தீர்மானிக்கும். அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சமுதாயம் என்ன பண்ணும்னு கேட்டால்,
உன்னுடைய பொருளாதார நிலை என்ன, உனக்கு இவ்வளோ கொடுத்தா உனக்கு பாதிக்குமா, பாதிக்காடி கூட கொடுத்துட்டு போவேன். அப்போ வலாத்துக்கல்லஃபு நஃப்சுன், எந்த மனிதனும் சிரமம் அளிக்கப்பட மாட்டான், இல்லா உஸ்ஆஹா, அவனுக்கு இயன்றதை தவிர. சிரமம் கிடையாது இஸ்லாத்தில், இயன்றதைத்தான். நீங்கள் ஜமாத்தில் சில ஜமாத்து தீர்ப்பளிப்பாங்க, அவனே சோத்துக்கு லாட்டரி அடிப்பான், 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. எங்கே அது 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க? அல்ல பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அந்த விவாகரத்துக்கு பிறகு ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. அது சரியாக வருமா? உன்னுடைய சக்தி வசதி எல்லாத்துக்கும் தகுந்தவாறு ஜமாத்தார்கள் கூடி என்ன செய்யணும், இவனுக்கு இவ்வளவு போடுவது தான் தகுதின்னு சொல்லி தீர்மானிக்கணும். அதில் எதை கருத்தில் கொள்ளணும், அவனுக்கு 7 மாண்டு பார்க்கணும். அப்போ லாத்துக்கல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்ஆஹா, எந்த மனிதனும் அவனுடைய சக்திக்கு இயன்றதை தவிர சிரமம் அளிக்கப்பட மாட்டான்னா அளிக்கப்படக்கூடாது. லாத்துலார்ற வாலிதத்துன், ஒரு தாய் சிரமம் அளிக்கப்பட மாட்டால் பி வலதிகா, அவளுடைய பிள்ளையின் காரணமாக. ஒரு தாய்க்கு சிரமம் கிடையாது. அந்த பிள்ளையை பெற்றுப்பட்டு அவளுக்கு பால் கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு தெருவில் கூட முடியுமாண்டா முடியாது. அதுக்கு தான் பால் கொடுக்கறதுக்கு கூலி கொடுக்க சொல்கிறான்ல. உலாத்து லார்ற வாலிதத்துன் பி வலதிகா, லார்னா இடைஞ்சல் அளிக்கிறது, கேடு செய்வது. லாத்து லார்ற, கேடு இழைக்கப்பட மாட்டாது. வாலிதத்துன், எந்த ஒரு தாய்க்கும் கேடு இழைக்கப்படக்கூடாது. பி வலதிகா, அவளுடைய பிள்ளையின் காரணமாக அவளுக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உலா மௌலூதுன் லஹு, எந்த ஒரு தந்தையும் கேடு இழைக்கப்படக்கூடாது. பி வலதிகி, அவனுடைய பிள்ளையின் காரணம், அவனுடைய பிள்ளையினால் அவனுக்கு இது கேடை உண்டாக்குறது, அது பிள்ளையினால் அவளுக்கு கேடை அப்படி விட்டுறக்கூடாது. அதை 2 பேரையும் கருத்தில் கொண்டு எவ்வளோ தேவை, எவ்வளோ ஏலும் அப்படிங்கிறத கவனித்து பார்த்து அந்த தொகையை முடிவு செய்யணுங்கிறத மக்கள்கிட்ட எல்லாம் விட்டுட்டான். ஏன்னாட்டா பொருளாதார வசதிகள் காலத்துக்கு தகுந்தவாறு, குடும்பத்துக்கு தகுந்தவாறு வித்தியாசப்படும். அதை ஒரே யூனிஃபார்மாக ஒரு அளவாக சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்கிறான்டா, நம்மள்கிட்ட விட்டுட்டான்ல. அதே மாதிரி இப்போ விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்து முடிஞ்சவுடனே அந்த கணவன் இருக்கான்ல, அவன் இறந்து போயிடுறான். இப்போ இந்த பிள்ளைக்கு பால் விட்டனா, அது யார் காசு கொடுப்பா? அவன் மூத்தா போயிடுறான். யார்? கணவன்காரன் மூத்தா போயிடுறான். மூத்தா போனால் அவனுடைய சொத்தில் கூட இவளுக்கு மனைவி விவாகரத்து பண்ணதுனால வாரிசு உரிமை கூட கிடைக்காது. அப்போ இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்கு பணம் செலவழிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தவன் தகப்பன், அவன் செத்துடுறான். விவாகரத்து செஞ்சு 1 மாதத்தில் மூத்தா போயிட்டான்னு சொன்னால் இன்னொரு 2 வருஷத்துக்கு பால் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த பால் கொடுக்குற வரைக்கும் அந்த பொம்பளைக்கு எதாவது கொடுக்கணும்ல, யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அதையும் எல்லாம் சொல்லி போகிறான். அலல் வாரிசின் மீது, வாரிசுனால செத்த பிறகு தான் வரும். இப்போ கணவனுடைய வாரிசு, அந்த தந்தையுடைய வாரிசின் மீது இருக்கிறது மிசுலு தாளிக்க, இது போன்ற கடமை இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த கணவனுக்கு அப்பா அண்ணன் தம்பின்னு இருப்பாங்கள்ல, அவங்க கொடுக்கணும். இந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுற ஒரு விஷயத்தை அவனே செத்து போயிட்டான் எங்கள்கிட்ட கேட்காதுன்னு சொல்லக்கூடாது. குழந்தைக்கு பால் ஊட்டுவது தகப்பனுடைய கடமை. தகப்பன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாரிசுகளுக்கு கடமை. அந்த குழந்தையினுடைய தகப்பன் இறந்துட்டான்னு சொன்னால் யார் கொடுக்கணும்? அலல் வாரிசின் மீது இருக்கிறது மிசுலு தாளிக்க, இது போன்றதுன்னு என்ன அர்த்தம்? ரிஸ்கு ஹுன்ன கிஸ்வத்து ஹுன்ன பில் மாரூஃப், அழகான முறையில் உணவும் உடையும் அளிப்பது கடமை. இந்த கடமை தகப்பன் இருக்கிற வரைக்கும் தான் கடமை. அவன் இறந்து போயிட்டான்னா கடமை இல்லை என்று ஆகாது. அவன் இருந்தாலும் கடமை, அவன் செத்து போனாலும் அவனுடைய வாரிசுகள் இருப்பாங்கள்ல, அவனுக்கு வாப்பா இருப்பார்ல, அதாவது இந்த குழந்தையுடைய தாத்தா இருப்பார்ல, அவர் இந்த செலவை ஏற்றுக்கிறணும், கொடுக்கணும். பெண் வீட்டு பக்கம் சுமத்தக்கூடாது, ஆண் வீட்டு பக்கம் தான் சுமத்தணும். அதனால் பெண் பால் கொடுப்பதற்கு கட்டணத்தை கொடுக்க வேண்டும் தகப்பன். விவாகரத்து ஆகிட்டால் சேர்ந்து வாழ்ந்தால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. விவாகரத்து ஆகிவிட்டால் கட்டணத்தை கொடுத்தாகணும். விவாகரத்தான பிறகு அவன் இறந்து போயிட்டான் என்று சொன்னால் அந்த கட்டணத்தை இவனுடைய வாரிசுகள் கொடுக்கணும். யாருடைய வாரிசு? கணவனுடைய, அதாவது அந்த குழந்தையுடைய தகப்பனுடைய வாரிசு இருப்பாங்கள்ல, அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் பால் ஊட்டலான்னு நினைக்கிறோம்ல, இந்த சில நேரங்கத்தில் அந்த குழந்தைக்கு 2 வருஷம் பால் ஊட்டுறதுக்கு தேவைப்படாது அப்படின்னு இருக்கும். அல்லது சில ஒரு நெருக்கடியான அந்த குழந்தையுடைய பலவீனமான ஒரு நிலையினால்
இன்னும் கொஞ்சம் அதிகமாக பால் ஊட்டணும்னு கூட வந்து ஒரு ஒரு நிலைமை சிலருக்கு ஏற்படும்ல. எல்லாருக்கும் 2 வருஷங்கிற ஒரு பொதுவான அளவுகோலாக இருந்தாலும் ரொம்ப நோஞ்சாங்குழந்தையாக இருக்கிறது, எந்த உணவும் எடுக்கவே மாட்டேங்குது, இன்னொரு வருஷத்துக்கு கூட பால் கொடுங்கன்னா 3 வருஷம் கூட பால் வரும், கொடுத்துக்கிட்டு இருந்தால் பால் சுரந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து கூட கொடுக்க வேண்டி வந்தாலும் வரும். அல்லது புஷ்டியாக இருக்கிற ஆள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், ஒரு வருஷத்துலேயே அது சரியாக வந்துட்டான் என்று இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னா 2 பேரும் மசோரா பண்ணணும், ஆலோசனை. யார்? விவாகரத்து செஞ்ச கணவனும் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியும் அந்த குழந்தை விஷயமாக வந்து என்ன செய்யணும், நன்கு ஆலோசனை செய்து மனம் ஒப்பி 2 பேரும் இல்லை நம்ம வந்து ஒரு வருஷம் நிப்பாட்டிக்கிடுவோம் அப்படின்னு இவனும் சொல்லணும் அவளும் சொல்லணும். 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் 2 வருஷங்கிறத குறைச்சிக்கிடலாம், கூட்டவும் செஞ்சுக்கிடலாம். குறைக்கிறதுக்கு மட்டும் வராதில்ல. ஆலோசனை செய்வது வந்து கூட்டுறதுக்கும் வரும், குறைக்கிறதுக்கும் வரும். அப்போ ஒரு 3 வருஷம் பால் ஊட்டணும்னு என்ன செய்கிறாங்க, அவங்க டாக்டர்கிட்ட கலந்து பேசுகிறாங்க. குழந்தை ரொம்ப ஒரு இதாக இருக்குது, பிறக்கும் போதே சின்ன பிள்ளைய குறை மாதத்தில் பிறந்திருக்கு, இங்குபேட்டில் வச்சு வளர்த்துருக்குறாங்க, அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அந்த திட உணவுகள்லாம் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பால் கொடுக்கணும்னா 3 வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா 3 வருஷத்துல செலவை ஏற்றுக்க. அது 2 பேரும் கலந்து புள்ள விஷயமா இருக்கனால அதில் வந்து பிள்ளைக்கு கேடு செய்கிற மாதிரி 2 பேரும் யோசிக்க மாட்டாங்க. வேறு வேறு விஷயங்களாக இருந்தால் சுயநலத்துக்கு 2 பேருமே யோசிப்பாங்க. 2 பேருக்கும் அது புள்ள. அப்போ இந்த பிள்ளைக்கு நல்லதான்னு பேச்சு வரும் பொழுது அதுக்கு எது நல்லதோ அதுதான் தாயை எடுப்பாங்க, தந்தையும் எடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து மனமொப்பி ஒரு நிலைப்பாட்டை, பால் கூடி மறக்கிறதுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னு சொன்னால் அதன்படி முடிவெடுத்து கொள்ளலாம். இந்த 2 வருஷங்கிற ஒரு லிமிட்டு கிடையாது. அது 3 வருஷமாகவும் இருக்கலாம், 1 வருஷமாக வேண்டாலும் இருக்கலாம். அதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஃபைன் அராதா, 2 பேரும் விரும்பினால். அராதா என்றால் அராதாண்டா கணவன் மனைவி, அதாவது விவாகரத்து செய்த கணவன் மனைவி 2 பேரும் விரும்பினார்கள் என்று சொன்னால் ஃபிசாலன். ஃபிசால் என்றால் பால்குடி மறக்கடித்தல். ஃபிசால்னா பிரித்தல், அதாவது பால்குடியை மறக்கடிக்கிறது. அது பால்குடி மறக்கடிப்பதை இருவரும் விரும்பினால் தராலி மின்ஹுமா, அந்த 2 பேரிடமிருந்து ஏற்பட்ட மன திருப்தியுடனும் ஷாவுரின் தக்க ஆலோசனை, தஷாவுர்னா ஆலோசனை செய்கிற மஷூரா, தக்க ஆலோசனையின்படியும் பால் கொடுப்பதை நிறுத்தணும் என்று விரும்பினார்களே ஆனால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, 2 பேர் மேலேயும் குற்றம் கிடையாது. 2 பேரும் என்ன செய்கிறாங்க, குழந்தைய விவாகரத்து ஆகிடுச்சு. இப்போ குழந்தை சம்மந்தமாக ஒரு பேசணும், பால் ஊட்டணும், எவ்வளோ நாளைக்கு குடிக்கிறது. அப்போ அந்த குழந்தையுடைய தன்மையை பொறுத்து இது 2 வருஷம்னு எல்லாம் ஒரு மேக்சிமம் ஒரு மினிமமான ஒரு அளவு எல்லாம் சொல்லியிருக்கிறான். 2 வருஷம்தாங்கிறது கிடையாது, இந்த குழந்தைக்கு 2 வருஷம் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் எடுப்பாங்க. அவங்க குழந்தை தானே. அப்படி முடிவு எடுத்துகிட்டு இல்லை 1 வருஷம் போதும்னாங்கன்னா 1 வருஷத்துக்கு பால் கொடுக்கணும், 1 வருஷத்துக்கு செலவை ஏற்றுக்கிறணும். 3 வருஷம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை 2 பேரும் மசோரா பண்ணி 2லாம் பத்தாதுங்க, ரொம்ப நோஞ்சாம் பிள்ளையாக இருக்குது, அது வந்து ஊட்டச்சத்து இல்லாத பிள்ளையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி 2 பேருமே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் 3 ஆண்டு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க. அப்போ செலவு 3 வருஷத்துக்கு கொடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் என்பதை 2 பேரும் கலந்து பேசி முடிவு எடுக்கணும்னு அங்கே தள்ளிட்டான்லாம். ஃபைன் அராதா, அந்த 2 பேரும் விரும்பினார்களே ஆனால் ஃபிசாலன், பால்குடி மறப்பதை 2 பேர் விரும்புகிறாங்க. எப்படி விரும்புகிறாங்கன்னா மிரட்டிலாம் கிடையாது. தராலும் மின்ஹுமா, 2 பேருடைய சைடில் இருந்தும் தராலின்னா மனம் ஒப்பி மன விருப்பத்துடன், ரிலாவில் உள்ள ரலியல்லாஹுங்கிறீங்கல்ல, அது தஃபால வசனில் வந்திருக்கு. தராலான்னா பொருந்தி கொள்ளுதல். தராலும் மின்ஹுமா, அந்த 2 பேரிடம் இருந்து மனம் ஒப்பி பால்குடி நிறுத்த விரும்பினார்களே ஆனால் ஷாவுரின் மின்ஹுமான் அங்கே மின்ஹுமா வச்சுக்கிறேன். 2 பேரிடம் இருந்தும் தக்க ஆலோசனையுடனும் மனம் விருப்பத்துடனும் 2 பேரும் பாலூட்டுவதை நிறுத்துவது என்று நாடினார்கள் என்று சொன்னால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, அந்த 2 பேர் மீதும் குற்றம் கிடையாது. 2 பேர் மீதும் என்ன இல்லை, குற்றம் கிடையாது. அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க வந்து பால்குடியை வந்து எவ்வளோ நாளுங்கிறத முன்ன பின்ன ஆக்கிக்கலான்னு அர்த்தம். இந்த 2 வருஷங்கிறது ஒரு பொதுவான ஒரு நடுநிலையான ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கே தவிர நீங்கள் 2 பேரும் மசோரா பண்ணி கூட்டலாம் குறைக்கலாம், குழந்தையுடைய நன்மையை நாடி 2 பேரும் எடுக்கணும். விளங்குதா?
இவளுக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம நான் 4 வருஷம் பால் கொடுத்தா ரொம்ப நாளைக்கு காசு வருங்கிறது காய்ப்பளையும் சொல்லக்கூடாது. வழங்குதா? சீக்கிரமாக முடித்தா தான் நமக்கு காசு மிச்சமாகும் இவனையும் சொல்லக்கூடாது. மசூரா பண்ணி 2 பேருமா சேர்ந்து முடிவு எடுக்கும்போது குழந்தையின் நலனை மையமாக வச்சு தான் எடுப்பாங்க. அப்படி எடுப்பார்களே ஆனால் ஃபலா ஜுனாஹ அலைஹிம் 2 வருஷம் என்பதை கூட்டுவதும் குறைப்பதும் பெற்றோர்களுடைய உரிமை. 2 தான் என்பது ஒரு பொதுவான ஒரு சராசரியான ஒரு அளவு தானே தவிர அதனால குற்றம் இல்லைங்கிறான்ல. அதை மீற வேண்டி வரும், குறைக்க வேண்டி வரும், கூட்ட வேண்டி வரும். அப்படி வந்தால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா 2 பேர் மீதும் குற்றம் கிடையாது, கூட்டிக்க குறைச்சிக்க. சரி, அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான உரிமை எல்லாம் தர்றான். என்ன வழங்குறான்டா, இப்போ என்ன தான் இருந்தாலும் அவள் தான் பெத்தவளாக இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆலோசனை பண்ணி இவள் பால் கொடுக்குறத விட வெளியில் ஒரு செவிலித்தாய் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். அப்போ செவிலித்தாய் மூலமாக பால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பால் கொடுக்குற அந்த பருவத்தில் இவளுக்கு ஒரு கிடைத்து வந்துச்சு இல்லையா, உணவு உடை கொடுக்கணுங்கிற அந்த விஷயம். அதுக்கு ஒரு மாதம் 25,000 ரூபா கொடுக்கணும்னு ஒரு ஜமாத்தில் முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க. அப்போ அந்த 25,000 ரூபாயில் கிடைக்காம போயிருப்பேன். இவ பால் கொடுத்தா தான் அந்த உணவு உடைக்கு உரிய பொருளாதாரத்தை அவன்கிட்ட வாங்க முடியும். இப்போ என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இல்லை நான் வெளியே பால் கொடுத்துக்கிறேன், உனக்கு எனக்கு விவகாரத்தாய் போய் எண்ணத்தை போட்டுக்கிட்டு அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, அல்லது இந்த பெத்த தாய் பால் கம்மியாக பால் சுரக்கிறவளாக இருக்கிறான், அது இந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்துக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. அப்படி கருதி அவன் நினைக்கிறான்னு கேட்டால் நம்ம வேறு ஒரு செவிலித்தாய் மூலமாக கொடுப்போம் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். அப்படி நினைத்து வேறு ஒரு செவிலித்தாய் மூலமாக வளர்ப்பு தாய் மூலமாக பால் ஊட்டுவானேயானால் அதுக்கு அனுமதி இருக்கிறது. எப்போ அனுமதி இருக்குது தெரியுமா? நீங்கள் அங்கே பால் கொடுத்தாலும் இவளுக்கு தான் பால் கொடுக்குறாங்கிற வகையில் இவளுக்கு மாதாந்திர கட்டணத்தை நீங்கள் கொடுத்தாகணும். யார் கொடுத்தாவணும்? தாய்க்கு. பால் கொடுத்தா தான் அந்த காசுங்கிற கிடையாது, அவளுக்கு தான் அந்த உரிமை. நீ அந்த உரிமை வேற ஆளுக்கு கொடுத்தீன்னு சொன்னால் அந்த உரிமை அவளுக்கு மாதம் மாதம் கிடைக்குமே. பிள்ளைக்கு இப்போ 2 வருஷம் பால் கொடுக்குறதுக்கு 2 வருஷம் செலவினத்தை கணவன்கிட்டருந்து வருமே, தகப்பன்ட்டு வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பாள்ல, அதை பிடுங்க முடியாது. நீங்கள் எப்போ நீங்கள் வேற ஆள்கிட்ட போகலாம்னு சொன்னால், நான் வேறு இடத்துல கொடுத்துக்கிறேன், உனக்கு மாதம் மாதம் உள்ள அதற்கு உனக்கு பால் ஊட்டுவதற்குன்னு ஒரு அந்த கட்டணத்தை மாதம் மாதம் ஒரு 20,000 ரூபா தந்துடுறேன், அதில் ஜமாத்தார்கள்லாம் கூடி நடுநிலையாக என்ன தீர்மானிக்கிறாங்களோ இவர் பாலே கூட்ட மாட்டா. அந்த உரிமை அவளுக்குரியதாக இருக்கிறதுனால, அவள்கிட்ட எடுக்கிற காரணத்தினால அவளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுனால பால் விவாகரத்தும் செய்யப்பட்டு பால் ஊற்றுற உரிமையை வேற ஆளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உரிய கட்டணத்தை இவன் வாங்கிக்கிடுவான், அவளுக்கும் கொடுப்பான். அது கமர்ஷியல் விஷயம், பேசிக்கிறது. அது இன்னொரு ஆள்கிட்ட பால் கொடுக்குறேன்னா வியாபாரம் மாதிரி என்ன செய்வாங்க, அது பேசி அது எல்லாம் சொல்ல தேவையில்லை, அவங்களே முடிவு எடுத்துக்கிடுவாங்க. வேற ஆள் கணவன் மனைவிக்கு உள்ளதுக்கு தான் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இவன் வேற ஒரு பெண்ணிட்ட எவ்வளோ கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லுவானா, அது அந்த பெண்ணுடைய விருப்பம், இவனுடைய விருப்பம். இவன் அவன் மாதம் 50,000 கேட்குறான்னா 50,000 கொடுத்தாங்கன்னு இவனுக்கு இவனுடைய சக்தி இருந்தால் கொடுப்பான், இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை தேடிக்கிடுவான். இது ஒரு வியாபாரம் மாதிரி உள்ளதாக போயிடும் வெளியில் கொடுக்குறதுங்கிறது. அதனால் அதுக்கு எல்லாம் நிர்ணயத்தை சொல்லலை, உணவளிக்கணும் உடை அளிக்கணும்னு சொல்லலை. ஆனால் இது பெத்த தாய்க்கு மட்டும் சொல்லப்படுது. அதான் ஒயின் அறதுத்தும் அந்த விஷயம் இப்போ வருது. ஒயின் அறதுத்தும் நீங்கள் விரும்பினால் தஸ்தர்லிவு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்ட தேடுவது, வேறு இடத்தில் தேடுவது, அதை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது குற்றம் கிடையாது. இதா சல்லம் தும் நீங்கள் ஒப்படைத்து விட்டால், மா ஆத்தை தும்பில் மௌர்வி அழகான முறையில் நீங்கள் வழங்க வேண்டியதை அந்த மனைவிக்கு ஒப்படைத்து விட்டால் உங்கள் மீது குற்றம் கிடையாது. வேற ஆள்கிட்ட பால் கொடுத்தாலும் அந்த பாலூட்டுவதற்கான கட்டணம் மனைவியை சேர்ந்தது. வேற ஆள்கிட்ட பால் கொடுக்குறதுக்கு நீ கூடுதலாக கொடுக்குற உன்னையே சேர்ந்தது, அது உன்னுடைய நீ பேரம் பேசி நீ செஞ்சுக்கிற வேண்டியது. மனைவிங்கிற முறையில் அவள் தானே பெத்தவ, அவளுக்கு அந்த உரிமை இல்லாமல் போகக்கூடாதுல்ல. அதனால் அவளுக்கு மாதம் கிடைக்கக்கூடிய அந்த 2 வருஷம் வரைக்கும் எவ்வளோ காலத்துக்கு பால் ஊட்டுன்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவ்வளோ காலத்துக்கு உரிய செலவீனங்கள் அவளை சேர்ந்தது. நீ வேறு இடத்துல பால் ஊட்டுறதுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாலும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய நீ கொடுத்தாகணும். பால் ஊட்டு இருக்கிற கட்டணம் அவளை சேர்ந்தது. அவள் உரிமையை பறித்து தான் நீ கொடுக்கறதுனால அந்த பொருளாதார உதவியை அல்லாஹ் என்ன செய்யலை, அது நிறுத்தவில்லை. ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது நீங்கள் பால் ஊட்ட தேடினால், வேறு ஒரு ஆளை நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது குற்றம் கிடையாது. இதா சல்லம் தும் சல்லமண்ட ஒப்படைக்கிறது,
சல்லம்னா என்னது? ஒரு பொருளை என்கிட்ட ஒரு பொருளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது. இதா செல்லம்தும் மா ஆத்தைத்தும், எதை நீங்கள் வழங்குவீர்களோ அதை ஒப்படைத்து விட்டால், பில் மாரூஃபி, அழகான முறையில். எதை வழங்கணும்? உணவு உடை. அந்த பாலூட்டும் காலத்துக்கு உணவு உடைன்ற ஒரு இதை வழங்கணும்ல மனைவிக்கு. அந்த விஷயத்தை நீங்கள் ஒப்படைச்சிட்டு வேற ஆள்கிட்ட கொண்டு போங்க. உனக்கு தான் மாதம் உனக்கு பால் ஊட்டுவதற்கு உனக்கு கூலி தந்துடுறேன்னு சொல்லணும். அதில் நான் வேறு இடத்துல போகிறேன்னா கூலி எடுத்து போய் எனக்குள்ளதை வச்சுட்டு நீ எங்கேயும் கொண்டு போய் கொடுத்துக்க அப்படின்னு நம்ம அதுக்கும் காசு கேட்கலாம். அதை 2 வருஷத்துக்கு என்ன செய்யணும்? 2 வருஷமோ அது அந்த குழந்தையுடைய நலனை வைத்து எடுக்கக்கூடிய முடிவோ அந்த காலகட்டத்துக்கு இவள்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? இவ வாங்கிக்கிறலாம் பால் கொடுக்காமலேயே. ஏன்னுட்டா இவ விட்டு தர்றான். அதனால் அது இது மாதிரி அது சொல்லிவிட்டு, ஒத்தகுல்லா, அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ பிமா தாமலூன பசீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். பசீர்னா பார்க்கறது, பார்ப்பவன். பசரண்டா பார்த்தான். அப்போ பிமா தாமலூன பசீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்குறவனாக இருக்கிறான் என்பது அறிஞ்சிக்கிறங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதை ஏமாத்தலாம் நினச்சிவிடாதீங்க. சும்மா ஜமாத்தில் மட்டும் நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் ஒப்பந்தமெல்லாம் முடிஞ்ச பிறகு தர முடியாதுன்னு சொல்லிடு அப்படிலாம் செய்கிறாங்கல்ல. அதுக்கு தான் அல்லாஹ் தன்னையை வச்சு எச்சரிக்கிறான். டேய், என்னை பயந்துக்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ செய்கிற ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னென்ன செய்கிறியோ அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒத்தக்குள்ளா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், வாழமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ பிமா தாமலூன பசீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி 233வது வசனத்தில் பால் ஊட்டுவது சம்பந்தமான விஷயங்கள் பூரா நெஞ்சிடறான்ல முடிச்சிடுறான். அதுக்கு அடுத்தது இது தலாக்கு முடிஞ்சிருச்சு. தலாக்குடைய டாப்பிக்கு முடிஞ்சிருச்சு. தலாக்கை ஒட்டி ஏற்படக்கூடிய பிரச்சனை, பெண்ணுடைய தலாக்கு, அது மாதிரி தலாக்குக்கு பிறகு குழந்தையுடைய விஷயங்கள் எல்லாமே இதில் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ 234வது வசனத்தில் வேறு செய்தி எல்லாம் சொல்கிறான். இது என்ன செய்தின்னு கேட்டால், அதாவது கணவன் இறந்து போகிற செய்தி. விவாகரத்து செய்யப்பட்டதுங்கிறது அது ஒரு பெண்ணுக்கு வகையான ஒரு பாதிப்பு. அதுக்குரிய பரிகாரத்தை எல்லாம் தனியாக சொல்லி முடிச்சுட்டான்னு வைங்க. இப்போ என்ன சொல்ல போகிறான்னு கேட்டால் 234ல் கணவன் இறந்துட்டான். இறந்த பிறகு அந்த மனைவிக்குரிய உரிமை, போக்குவரத்து எல்லாத்தையுமே சொல்லணும்ல. அந்த விஷயங்களில் சில விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒல்லதீன யுத்தவஃபவுன, தவஃபா என்றால் அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். தவஃபா என்று சொன்னால் மரணித்தாண்டு அர்த்தம் இருக்குல்ல. ஆனால் அரபில் என்ன செய்வாங்கன்னா மரணித்தாண்டு சொல்ல மாட்டாங்க. அந்த மரணித்தான்கிற ஒரு சொல் யூஸே பண்ண மாட்டாங்க. மரணிக்கப்பட்டாண்டு தான் சொல்லுவாங்க. தவஃபாவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவனாக மரணிக்கிறான், இவனை அல்ல தான் இப்படி ஆக்குறான், ஒருத்தன் அவனாக தேர்ந்தெடுத்து செஞ்சால் தான் அவன் செய்கிறான்னு சொல்ல முடியும். அவன் செஞ்ச அந்த தவஃபாங்கிற வார்த்தையை மட்டும் என்ன செய்வாங்கன்னா தூஃபியன்னு தான் சொல்லுவாங்க. தூஃபிய, மரணிக்கப்பட்டான் அப்படின்னு மஜ்ஹூல் செயற்பாட்டு வினையில் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாத்தன்று வருதுல செத்தாண்டு, அதில் என்ன செய்வாங்கன்னா செய்வினைன்னு சொல்லுவாங்க, செயற்பாட்டு வினை மாத்தன்னு சொல்லுவாங்க. அது மஜ்ஹூலாக சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த தவஃபாவில் சொல்கிறது நினச்சிங்கன்னா அதில் என்ன செய்யணும்னா தவஃபான்னு சொல்லாமல் தூஃபிய, தவஃபான்னா மரணித்தான்னு தான் அர்த்தம். அதை சொல்ல மாட்டாங்க, பழக்கத்தில் கிடையாது. தூஃபின்னு என்ன செய்வாங்க, தூஃபிய செய்து செத்துட்டான், தமிழில் நம்ம செத்துட்டான்னு அர்த்தம் செய்வோம். அது என்ன வார்த்தையில் சொல்லப்படும்னு கேட்டால் மரணிக்கப்பட்டான்ங்கிற வார்த்தையில் தான் சொல்லப்படும். நம்ம தமிழுக்கு அப்படி அந்த வழக்கம் இல்லை, மரணித்தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை அரபியில் சொல்கிறது மஜ்ஹூலாக தான் சொல்லுவாங்க. மஜ்ஹூலாக சொன்னாலும் அதனுடைய மானா அர்த்தம் மாரூஃபு தான். செயற்பாட்டு வினையாக சொன்னாலும் செய்வினையாகத்தான் அதனுடைய பொருள் எடுக்கணும். ஒல்லதீன யுத்தவஃபவுன, இப்போ பாருங்க, எத்தவஃபவுன்னு சொல்லாமல் யுத்தவஃபவுன, தூஃபிய யுத்தவஃபையு, யுத்தவஃபையானு யுத்தவஃபவுன, அதை மரணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வருது. நீங்கள் படுகிறார்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அப்படி தான் அந்த அரபியில் பழக்கத்தில் வச்சுட்டாங்க இந்த சொல்லை. இந்த சொல்லை மஜ்ஹூலாக பயன்படுத்துறதுன்னு என்ன செய்கிறது, ஒரு வழக்கத்தில் இந்த சொல்லை தான், இந்த கருத்தில் உள்ள எல்லா சொல்லையும் இல்லை. அதை மாற்றன்னு சொல்கிறாங்களே, செத்துட்டான்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் மாற்ற மாட்டாங்க, அதை மஜ்ஹூலாக்க மாட்டாங்க. இந்த தவஃபா தான். தவஃபாங்கிற வார்த்தையில் செத்துட்டான்னு சொன்னாலும் அது செத்துட்டான்ங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க, தூஃபியன்னு சொல்லுவாங்க. வழங்குதா? அப்போ தூஃபியன்னா யுத்தவஃபா, ஒல்லதீன யுத்தவஃபவுன,
யார் மரணிக்கப்படுகிறார்களோ அப்படின்ட்டு ஒரு நேரடியாக இருந்தாலும் அது அப்படி ஒரு சொல்லு தமிழில் கிடையாது. சிரிப்பாங்க எல்லாரும், இன்னும் மரணிக்கப்படுகிறார்களோ, மரணிக்கிறான்னு சொல்லுப்பான்னு சொல்லுவான். நீங்கள் அப்படி அர்த்தம் செஞ்சுருங்க. ஒல்லதீன யுத்த ஒஃபவுன, யார் மரணிக்கிறார்களோ, மின்கும் உங்களில் யார் மரணிக்கிறார்களோ, மரணித்து விட்டு எதரூன விட்டு செல்கிறார்களோ, வதர என்றால் விட்டான், வதரவுலேருந்து எதருண்டு, அதாவது இது ஒரு ஒரு சாதாரண ஒரு அரிதான ஒரு சர்ஃபுடைய சட்டம் இது. அதாவது முதல் எழுத்தில் வாவு வருதுன்னு வைங்க, வசன வசல வக்க இந்த மாதிரி வருதுன்னு வைங்க, இந்த மாதிரியான சொற்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் எப்படி வரும்னு கேட்டால் வசன எவ்ஸினுண்டு வரும்ல, எஃப்இலுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதை எசின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வாவு ஆரம்பமாக வந்துச்சுன்னு சொன்னால் சென்ற கால வினை 3 எழுத்து சொல்லில் முதல் எழுத்தாக வாவு வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வருங்காலம் எஃப் உலு என்று வந்துச்சுன்னு சொன்னால் அதில் மாற்றம் செய்ய மாட்டாங்க. எவ் ஜலுன்னா எவ் ஜலு தான். அதே நேரத்தில் எவ் ஜினுண்டு வந்துச்சுன்னா எஃப் இலுண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த வாவை தூக்கிடுவாங்க, எசினும்பாங்க. வசன எசினு, வசல எசிலு, வக்கஃப யகிஃபு, பஹப வஹபக்கு வராது, அது மாறி வரும். அப்போ எஃப் இலுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதில் மட்டும் என்ன செய்யணுன்னு கேட்டால் எஃப் இலுன்னு சொல்லாமல் அந்த ஃபேயை தூக்கிடுவாங்க. அப்போ வசன எவ் ஜினுண்டு தானே வரணும். எவ் ஜினுண்டு அந்த எஃப்இல் வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எசினுன்றுவாங்க. வசல எவ் சிலுன்னு சொன்னாமல் என்ன செய்வாங்கன்னா எசிலுன்னு சொல்லுவாங்க. இது எஃப்இலுடைய சட்டம். அது போக சில சொற்களுக்கு மட்டும் எஃப் அலூண்டு வரும் பொழுதும் அந்த வாவை போக்கிடுவாங்க. எஃப்இலுக்கு தானே போக்கணும். எஃப்இலுன்னு வந்தால் போக்கணுங்கிறது ஒரு பொது சட்டம். அது எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, வருங்காலம் எஃப்இலுன்னு முதல் எழுத்து வாவாக இருந்து வருங்காலம் எஃப்இலு என்று வறுமையானால் எயிலுண்டு மாறிக்கிறோம். எஃப்இலுங்கிறத அந்த ஃபேயை தூக்கிட்டு எயிலுங்கிற ஸ்டைலில் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக உள்ள இந்த தன்மை உள்ள அனைத்துக்கும் இந்த சட்டம்னு வந்துருச்சு. அதே நேரத்தில் எஃப் அலுண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, வா போக்கக்கூடாதுல்ல, போக்கக்கூடாது தான். சில சொற்களுக்கு மட்டும் போக்குவார்கள். அந்த சில சொற்களில் வதரங்கிறது ஒன்று, வக்காங்கிறது ஒன்று, வஹபங்கிறது ஒன்று. இதெல்லாம் வதர எதருண்டு தான் வருது, எதிருண்டு வரல. அப்போ எதருண்டா என்ன அர்த்தம், எவுதருண்டு வருது. அப்போ வதரண்ட தரக்க விட்டான்ற அர்த்தம். வதர உடைய வருங்காலம் எவ்திருண்டு வந்தால் எதிருண்டு சொல்லலாம், எவ்திருண்டு வராது, எவ்தரு தான் வரும். அப்போ வதர என்பதனுடைய வருங்காலம் எவ்தருண்டு வருகிறது. ஆனாலும் இந்த சொல்லுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அரிதாக பாவை எடுத்துருவாங்க, எதருன்னு தான் சொல்லுவாங்க, வதர எதரு. அதே மாதிரி வக்கான்னு இருக்குது, எவ் கீவுண்டு வந்தால் எக்கீவுன்னு சொல்லலாம், எவ் கீவுன்னு வராது, எவ் கவு தான் வரும். ஆனாலும் வாவை தூக்கிடுவாங்க. வதர எதரு, வக்க எக்கவு, வஹப எஹபு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அரிதான சட்டம் இது. அதாவது எஃப் அளவில் வாவை போக்குறதுங்கிறது சில சொற்களுக்கு மாத்திரம் உள்ளது, பொதுவானது கிடையாது இது. அப்போ இது வதர உடைய வருங்காலம். இது வதரன்னு சொன்னால் தரக்க, வதர உடைய அர்த்தம் என்னென்னா தரக்கன்ற அர்த்தம். எதர என்றால் எத்திருக்குன்ற அர்த்தம். எதருன எத்திருக்கூனன்னு வச்சுக்கிறோங்க. எதருன அதாவது விட்டு செல்கிறார்களோ, அஸ்வாஜன் ஜோடிகளை மனைவிகளை விட்டு செல்கிறார்களோ அவர்கள்னு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இந்த அஸ்வாஜிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்காது. அஸ்வாஜிங்கிறது ஜவுஜிங்கிற வார்த்தையை கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ள வார்த்தையாக தான் அரபியில் இருக்குதுங்க. பிற்காலத்தில் வந்த ஆளுக்கு தான் நினைச்சிட்டாங்கன்னா ஜவுஜி ஒன்று ஜவுஜத்து ஒன்று ஆக்கிட்டாங்க. விளங்குதா? ஜவுஜின்றாலே மனைவி தான். இப்போ ஆயிஷத்தை ஜவுஜின் நபி, நபியின் மனைவி, ஜவுஜத்தின் நபின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஜவுஜிங்கிற வார்த்தை ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அப்போ ஜவுஜிக்கே மனைவின்ற அர்த்தம் இருக்குது, ஜோடின்ற அர்த்தம். விளங்குதா? அப்போ அது ஜவுஜிக்கு என்ன செய்யக்கூடாது, பெண்பால் ஆக்குறதுங்கிறது பண்டைய அரபியில் கிடையாது. இப்போ நவீனமாக இப்போ உள்ள அரபியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஜவுஜி ஜவுஜத்துன்னு பின்னாடி உள்ளவங்க செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் குர்ஆன் ஹதீஸில் இருக்காது. குர்ஆன் ஹதீஸில் ஜவுஜத்துங்கிற வார்த்தைலாம் இருக்காது. விளங்குதா? ஜவுஜி தான், ஆம்பளையும் ஜவுஜி தான், பொம்பளையும் ஜவுஜி தான். அப்போ எதருன்னு அஸ்வாஜன் மனைவின்ற அர்த்தம் இருக்குது. எதுக்குன்னா ஜவுஜாத்துன்னு வரல இல்லை. அப்போ அஸ்வாஜன் ஜவுஜுக்கு பன்மை அஸ்வாஜ்,
ஓ எதரூன் அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு செல்கிறார்களோ உள்ளதீன யுத்தவஃபவுன மின்கும் உங்களில் யார் மரணிக்கிறார்களோ ஓ எதரூன் அஸ்வாஜன் மனைவிமார்களை மேலும் மனைவிமார்களை விட்டு செல்கிறார்களோ அப்படி சென்றால் ரப்பஸ்ன அந்த பெண்கள் அந்த மனைவிமார்கள் காத்திருப்பார்கள் பெம்புசிகின்ன தங்களுக்காக வேண்டி தங்கள் விஷயமாக முடிவெடுப்பதற்காக வேண்டி தங்கள் திருமணம் சம்பந்தமான முடிவெடுப்பதற்காக அர்த்தம். தங்கள் விஷயமாக காத்திருப்பார்கள். அவங்களுக்காக தான் காத்திருக்கிறாங்க. மீட்டிக்கொள்வான்ங்கிறது கிடையாது. மூத்தா போனால் மீட்டாக போகிறான். அவங்க தங்களுக்காகத்தான் காத்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நன்மைக்காக வேண்டி அவங்களுடைய செக்யூரிட்டிக்காக வேண்டி அவங்களுடைய உடற்கூறுக்காக வேண்டி உள்ள ஒரு சட்டம் இது. ரப்பஸ்ன அவங்க காத்திருக்க வேண்டும். எம்புசிகின்ன தமக்காக காத்திருக்க வேண்டும். அர்பாத் அஷ்ஹுரின் 4 மாதங்களும் வாஷரன் 10 நாட்களும். அர்பாத் அஷ்ஹுரின் வாஷரன் 4 மாதமும் 10 நாட்களும் என்ன செய்யணும்? அவங்க வெயிட் பண்ண வேண்டும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? மறுமணம் செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. 4 மாதம் 10 நாளைக்கு வெயிட் பண்ணணும்னா இதாங்கிறாங்கல்ல, அந்த இதாவுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லப்படுது. இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த 4 மாதம் 10 நாளைக்கு அவளை போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. 4 மாதம் 10 நாளைக்கு. அப்போ இந்த விஷயமாக இதா சம்பந்தமான கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம்.